ஃப்ளிப்கார்ட்டில் 1400 ஆக்ஷன் கேமரா. 1400 ஆக்ஷன் கேமரா இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். அதாவது ஏன் இது நேம் இல்லாமல் இருக்குன்னா, நேம் போட்டாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக வருங்க. ஏன்னா இப்போ எஸ்ஜே கேமு, அக்கோசா, நிறைய எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான், எல்லாமே சைனா தான். அவன் இப்போ இம்போர்ட் பண்ணி நேம் போட்டுக்கிறான். நேம் போட்டால் கவர்மெண்ட்டுக்கு 2000 2500 டேக்ஸ் போகும் நேம் போட்டுக்கிட்டா. அதனால் இந்த நேம் இல்லாமல் வாங்குறது உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிது, 1400 கிடைக்கிது. இப்போ என்னென்ன சிஸ்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். இமேஜ் சென்சாரு 16 மெகா பிக்சலு, இமேஜ் சொல்யூஷனு 16 மெகா பிக்சலு, என்ன 4K. இது 4K தான். வீடியோ ரெசல்யூஷன் 4K வச்சுக்கலாம். 1000 அப்புறம் நம்ம பிடிச்சதுனா எப்போனாலும் 4K தான் வைப்பாங்க. வீடியோ கம்பேர் பண்ணிட்டு டிஃபால்ட் ரெசல்யூஷனு இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க நீங்கள். இந்த சிஸ்டமில் எல்லாமே இருக்குது 1400 இந்த இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸு, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ப்ராக்கெட்டு, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கிளிப்பு, பைக் ப்ராக்கெட்டு, மல்டி ஃபங்க்ஷன் கிளிப்பு, கேமரா கிளிப்பு, ஹெல்மெட்டு சீட்டு, பேண்டேஜஸ், க்ளீனிங் கிளாத்து, பவர் அடாப்டரு. இதில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இந்த வயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 மீட்டர் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் ஸ்டிக்கர் அப்படின்னு இல்லையே, பிராக் இதான் இருக்குது. மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்காங்க பாருங்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் சைனீஸு, இங்கிலீஷு சைனீஸ் தான் வருது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ல இது மேட் இன் சைனான்னு. சரியால இப்போ மேட் இன் இந்தியான்னு சொன்னால் என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி தானே வரணும். ஹிந்தி, தமிழ், இந்தியன் லாங்குவேஜ் வரணும். ஆனால் எதுவுமே இந்தியன் லாங்குவேஜ் இல்லை. என்ன நான் காமிக்கிறேன் பாருங்க, எதுவுமே இந்தியன் லாங்குவேஜ் இல்லை. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. 1400 இங்கே நல்லா பிரச்சனை நல்லா தான் இருக்குது. நல்லா வீடியோலாம். இது எஸ்டி கார்டு இல்லை, எஸ்டி கார்டு கொடுக்கலாமே. எஸ்டி கார்டு தனியாக ஆர்டர் போடணும் போல். அதனால் எஸ்டி கார்டு என்கிட்ட இல்லை. முத வாங்குறேன்னா எஸ்டி கார்டு இல்லை. எஸ்டி கார்டு ஆனால் வீடியோ நல்லா கிளியராக இருக்குது. ஆனால் ரெக்கார்டிங் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த பைக், இது பைக்குக்குள்ளது. இது பைக்குக்கு மாட்டுறது. இது பைக்குக்கு. அப்புறம் 2 வயர் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கேபிள் கொடுக்குறாங்க. அடாப்டர் மட்டும் நம்ம வாங்கிக்கிறேன்னு என்ன. அப்புறம் ஹெல்மெட்டுக்கு உள்ளது. அப்புறம் 2 வயரு. இது ஒன்று கேபிள் வயரு. இது என்ன வயரு? இந்த சின்ன வயர், சின்ன திரும்ப கொடுக்குறான். இதில் கட்டிக்கலாம் போல். இது அதை தொங்க போட்டுக்கிடலாம். தொங்க போட்டுக்கிட்டு இது மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பெல்ட் மாதிரி. இது என்னன்னு தெரியல. இது அந்த டைட் பண்ணி வச்சுக்கலாம் போல். என்னன்னு தெரியல இது. இது நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். இதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க. இந்த இதுக்கு இது வசதியாக இருக்குது. இதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இதை நல்லா ஃபிட் பண்ணி கையில் பிடிச்சிக்கலாம். இதுக்கு நல்ல முன்னால் வாங்கியிருந்தது. நான் இதோட சேர்ந்ததில்லை, ஆனால் நல்ல வசதியாக இருக்குது. இப்போ பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல கேஸுங்க, நல்ல கேஸ் கவர், நல்ல கேஸ் கவர். இது எல்லாமே சைனா ஐட்டம் தாங்க. 4Kன்னு போட்டிருக்கான்னு சொன்னால் டேக்ஸ் கிடையாது, புரியுதில்ல? பிராண்ட் நேம் வச்சா தான் இந்தியாவில் டேக்ஸு. பிராண்ட் நேம் இல்லைன்னா டேக்ஸ் குறையும். என்ன அப்போ பிராண்ட் நேம் வச்சுக்க எஸ்ஜே கேமு அவன் எல்லாம் லொட்டு லோஸுக்கு போடுறது எல்லாமே சைனா லாங்குவேஜ் தான் உள்ளே இருக்குது. இது ஓப்பன் பண்ணுறது இங்கே இது ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆரம் மாதிரி போட்டிருக்க. இந்த சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது பாரு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதை இங்கிட்ட தள்ளிட்டு இந்த சைடு இதில் தூக்கணும். இந்த சைடு தூக்குனா இது ஓப்பன் ஆகிரும். இது ஓப்பன் ஆனவுடனே இது கலண்டர் வந்துடும்.
இந்த கரண்ட் வந்துருச்சு பற்றிலா, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தோடனே இந்த இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக இதாகிடும், ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி பற்றிலா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனால் உள்ளதை எடுப்போம். இந்த கேமரா ஆன் பண்ணுவோமா? ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்னென்ன பட்டன் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் இது வந்து ஓகே பட்டன். ஓகே தெரியுதா? ஓகே பட்டனு. அப்புறம் இது வந்து செட்டிங்ஸில் வந்து மேலே எங்கேயும் போகிறதுக்குரிய பட்டனு செட்டிங்ஸில். இதுதான் பவர் பட்டன் தெரியுதா? 4K இதுதான் பவர் பட்டனு. ஆமாம், இப்போ பவர் பட்டனை ஆன் பண்ணுவோம். கொஞ்சம் ஹோல்டு, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணணும். சவுண்டு வரும். சவுண்டு பற்றிலா, ஃபோனில் எடுக்கிறேன், அதனால் பிரைட்டாக இருக்கிறனால அதில் கொஞ்சம் கிளியர் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இது டிஸ்பிளே மாற்றினேன் ஃபோனில். ஆனால் நல்லா ஓரளவு தெளிவாக இருக்குங்க, நல்லா கிளியராக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணுவோமா? இல்லை ஓரளவு தெளிவாக இருக்குது, இந்த இருட்டுலேயும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஆனால் அது நம்ம வந்து எஸ்டி கார்டு போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ ரெக்கார்டிங் அமுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். இந்த லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ரெக்கார்டிங் அமுக்க மறந்துட்டோம் நம்ம, என்ன அமர்ந்துட்டோம்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இந்த லைட்டு ப்ளூ லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஆனில் இருக்குது நம்ம நினச்சிக்க வேண்டியது. அப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணோடனே ஓகே ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1400 என்ன ஃப்ளிப்கார்ட்டில் போட்டது. ஃப்ளிப்கார்ட்டில் உள்ளே ஒன்று காமிக்கிற பாருங்க. அந்த எந்த லாங்குவேஜ் இப்போ மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கான். இப்போ இந்தியன் லாங்குவேஜ் வரணுமா? இல்லை, வராது பாருங்கள். நீ எல்லாத்தையும் எஸ்ஜே கேமு, கோப்ரோவை தவிர இப்போ எல்லாம் எடுத்து எல்லாமே மேட் இன் சைனா தாங்க. இது இங்கே மேட் இன் வாங்கிட்டு வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டுக்கிட்டாங்க. இது ஆப்ஷன், இதெல்லாம் ஆப்ஷனு. இதில் தான் இந்த போட்டோ ரெசல்யூஷன் நிறைய இருக்குங்க. செட்டிங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒயிட் பேலன்ஸுக்கு ஸ்க்ரீன் சேவர், பாட்டோ பவர் ஆஃப், லாங்குவேஜ் செட்டிங்கு பாருங்களேன். லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இப்போ ஓகே பண்ணுவோம். இதில் இங்கிலீஷு, சைனீஸு. இது வந்து மேட் இன் இந்தியாவா இதில்? ஏன்னா எல்லாமே சைனா ஐட்டம் தாங்க. ஏன்னா இது வந்து ட்ரேட் நேம் அந்த இல்லாதனால, நேம் இல்லாதனால டேக்ஸு கம்மியாக இருக்கிறனால கம்மியாக கொடுக்குறாங்க போல். ரெண்டாவது இப்போ நல்லா பாருங்கள். ஒரு நைட் நேரம் நல்லா தெளிவாக தான் இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. ஃபோனோடு இப்படி இருக்குது. வா வா வா